ஆகர்ஷண ஜோகம்ன்றது என்னது? இங்கே பிஎம்எக்ரேட்டில் நாங்கள் உங்களுக்கு பொதுவாக தெரியும், எங்களோட மனதில் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது மூலமாக எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்றதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்போ அதுக்கு ஆகர்ஷண நியதி என்ற பேர் வச்சிருக்கோன்னு சொல்கிறோம். அந்த ஆகர்ஷண நியதி ஒரு குறிப்பிட்ட ஆகர்ஷண ஜோகம் சார்ந்து வருது. அப்படி இந்த ஆகர்ஷண ஜோகம்ண்டா என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இருக்கிறேன். அது ஒரு பாடல் மூலமாக நான் உங்களுக்கு இதில் ஒரு தெளிவொன்று கொண்டு வரேன். நவசூத்திர வீட்டை நானென்று அறியாமல் சிவசூத்திரத்தை தெரிந்தறிவது எக்காலம், பரந்து மலசலங்கள் பாயும் புழுக்கூட்டை விட்டு கரந்துன் அடி இணைகள் கலந்து நிற்பது எக்காலம். நான் கஜர்தன் நாகரட்னம். நான் ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இந்த வீடியோவில் ஆகர்ஷண யோகம் என்னது, அது எது சார்ந்து இருக்குது, அதை படிச்சுக்கொள்வது மூலமாக எங்களோட வாழ்க்கையை எப்படி நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆகர்ஷண யோகம்ன்றது ஸ்பிரிச்சுவல் சைட்லையோ இல்லை சயின்டிஃபிக் சைட்லையோ நான் படிச்சுக்கிற விஷயம், என் மனதை மாற்றுற விஷயம், எப்படி என்னோடய லைஃபுக்கு உதவுதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஆகர்ஷண யோகம்ன்றதை பற்றி நீங்கள் பார்க்க முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பர்டிகுலர் உடம்பை, அதாவது நான் அந்த பாடல் குறிப்பிட்ட போல் ஒரு நவசூத்திர வீட்டை தான் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இதுதான் நானுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. அது நானுன்ற அறியாத அந்த உண்மையை அறிஞ்சு கொள்வது தான் மொத்தம் 4 வகைகள் இருக்குது. அந்த உண்மையை அறிஞ்சு கொள்றதுக்கு அதை சைவ பாதங்கள்னு சொல்லுவாங்க. இதோட இந்த சைவ பாதங்களோட நான் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 112 வழிகள் இருக்குது இந்த உடலை விட்டு நாங்கள் இன்னொரு தளத்துக்கு செல்றதுக்கு. அதாவது நாங்கள் இறந்து போகிறதுக்கு இல்லை, இந்த உடலில் இருந்தபடியே இந்த உடலை கடந்து என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமென்ற ஒரு ஞானத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு 112 வழிகள் இருக்குது. என்லைட்டட் ஆகிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு 112 வழிகள் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. புத்த சொல்லிக் கொடுக்குறேன்னா அந்த 112லேருந்து ஒன்று தான். ஓசை சொல்லிக் கொடுக்குறேன்னா 112 ஒன்று தான். சித்தர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா 112லேருந்து ஒரு முறை தான். மொத்தம் 112 முறைகள் தான் இருக்குது. அதை தாண்டி வர முறைகளே இல்லை. அப்போ இந்த 112 முறைகளுக்குள்ள இந்த 112 முறைகளும் இந்த யோகத்துக்குள்ளே அடங்குது. இந்த 112 முறைகளும் யோக வழியில் தான் அடங்குது. அப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த நாட்பாதங்களும் என்னென்ன கேள்வி வரும் இல்லையா? இந்த நாட்பாதங்களும் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்லுவாங்க. சரிய, கிரியை, யோக, ஞானம்னு சொல்லுவாங்க. இது 4 பிரிக்கிறோம். இந்த 4 தவிரவும் வேறு வழிகள் கிடையாது. எங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வேல ஒரு ஹை லெவல் எடுக்கிறதுக்கோ என்லைட்டட் எடுக்கிறதுக்கோ இந்த லைஃப்பில் நம்ம இன்னொரு தளத்துக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு இந்த உடலில் இருந்தபடியே செய்கிறதுக்கு இதை 4 விடவும் வேறு வழிகள் இல்லை. அதாவது இந்த சைவ சமயம் இதை பற்றி எது சொல்லுதுன்னா, இந்த நாட்பாதங்களை பற்றி உங்களோட சைவ மக்கள் உங்களோட பிறவி துன்பம் நீங்கி, அதாவது முக்தி என்ற ஒரு பேரின்பத்தை அடைகிறதுக்காக, இறைவனை சரணஞ்சு அவனை போய் சேர்றதுக்காக ஒரு 4 வழிகளை, அது சிவ புண்ணியங்கள்ன்றோ இல்லை 4 வகை நெறிகள் ஒன்றோ, இந்த 4 வழிகளை அவங்க கொண்டு வராங்க. அப்போ அந்த 4 வழிகள் தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரி என்னது? சரி என்ன, நீங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு 10 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதுதான் கடவுள். கோவிலுக்கு போனாலும் ஸ்கூல் படிக்கிற டைமில், ஸ்கவுட்டில் இருந்த டைமில் காலையில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே விளக்கு பற்ற வச்சுட்டு, அப்புறம் கோவில்களை சில டைமில் கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு, க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு, எங்களோட குளத்துலேருந்து, கோவில் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து ஐயரம்மாக்க கொடுக்குறதா இருக்கலாம். இப்படி சில சேவைகளை நாங்கள் செய்கிறோம் கோவில்களுக்காக. எங்களோட உடம்பால் பருத்தியோ இல்லை எங்களோட உடம்புக்கு அப்பாற்பட்டோ சில செயல்களை நாங்கள் செய்கிறோம். அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நேர்த்தி கடன் வைக்கிறேன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிம்பிள். அதை அன்போட துணையில், இது நான் கஷ்டப்படுறேன் கடவுளுக்காண்டி இல்லாமல், காவடி எடுக்கிறது, இந்த வேல் கொத்திக்கிறது, அன்போட துணியோட இறைவனுக்கு மனதார நீங்கள் ஒரு செய்கிற செயல் சரியைகளை வருது. இந்த கோயில்களை க்ளீன் பண்ணுறது, சுவாமி படங்களை வீட்டில் துடைச்சி வைக்கிறது, பூமாலை கோக்குறது, பூமாலை படைக்கிறது, விளக்கேற்றுறது, கோயில்களை கழுவுறது, கூட்டுறது, ஸோ இறைவனை பற்றி பாடுறது, பாடல்கள் பாடுறது, இல்லை இறையடிவார்கள் இருக்காங்க தானே, இந்த இறைவனை கும்பிட்ற சிவனடியார்களாக இருக்கலாம், இல்லை இறைவனை தொழுகிறவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, கோவிலை சுற்றி சிரமதானம் செய்கிறது, இதுகள் எல்லாமே எங்களுக்கு சரியைக்குள்ளே வருது. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா சரிய முறையில் போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன ஒரு கொஷின் வரும்னா, இப்போ இதில் 4 முறைகள் இருக்கு இல்லையா, சரியை, கிரியை, யோக, ஞானம். இதில் எது சிறந்தது என்று ஒரு நோக்கம் கிடையாது. இந்த வீடியோவோட நோக்கம் சரி, இது உண்மையிலேயே இது சிறந்ததுன்னு எங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியாது.
பட் உங்களுக்கு 19 வயது நம்ம இறைவனை சேரணும்னோ இல்லை வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு விஷயம்ன்றது வந்து நீங்கள் பெருசாக நிறைய இடங்களில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது அங்கே. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் பாட புத்தகத்திலோடு இந்த விஷயங்கள் போடப்பட்டிருக்கு. பட் இந்தியாவுக்கு நிறைய பேருக்கு இப்படியான விஷயங்கள் வந்து யாருமே எளிதில் சொல்லிக் கொடுத்ததில்லை. இப்போ இங்கே இதில் படித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கறதில்லை. ஒரு சில விஷயங்கள் நாங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும், எப்படி நம்ம நீதிவானாக இருக்கணும், எப்படி நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, இதை வந்து தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த தர்மம் பாடசாலை புத்தகங்கள் எங்களுக்கு படித்து கொடுக்க முடியாது. இது எங்களுக்கு எங்களோட மதங்கள், எங்களோட நெறி தான் அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் இல்லாமல் பண்ணும்போது வாழ்க்கையில் நான் என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரி கொண்டு போகிறேன்னு அடிப்படையே உங்களுக்கு அங்கே இல்லாமல் போயிடுது. ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவனோட பழங்கால நடைமுறைகளையும் அவனோட கடவுளை கும்பிட்ற முறைகளையும் நீ மாற்றி விட்டான போதும் அந்த இனமே அழிஞ்சிடும்னு சொல்லி ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலிய மொழியில் ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே உங்களோட பழமையான ஒரு சில நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர அந்த பழக்க வழக்கங்களையும் இல்லை உங்களோட மதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களையும் நீங்கள் எப்போ இழக்க ஆரம்பிங்களோ அப்போவே நாங்கள் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அதனால தான் இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும்போது, இந்த நெறிகளை தெரிஞ்சு கொள்ளும்போது, இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளும்போது உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சரியை பற்றி நான் சொல்லிட்டேன். சரியை என்னென்ன வழிகள் மூலமாக நாங்கள் செய்கிறது மூலமாக இந்த சரியை தொண்டாற்றுறது மூலமாக இறைவனை அடைய முடியும். இப்போ அடுத்து கிரியை. இந்த கிரியன்றது என்னென்னா நம்ம ஒரு குருகிட்ட போயிட்டு தீட்சை அரைஞ்சு, இந்த தீட்சப்பரன்னு சொல்லுவாங்க தானே, திருநூறை குழைச்சி எங்களோட உடம்பெல்லாம் பூசிக்கொள்வது, அந்த மாதிரி தீட்சைகளை பெற்று அது மூலமாக மந்திரங்கள் மூலமாகவும் சில முறைகள் மூலமாக அவங்க சொல்லிக் கொடுத்த முறைகள் மூலமாகவும் ஓதி இறைவனை நம்ம கும்பிடுறது. சில வேளை இந்த திருமந்திரம் இதுகளை சொல்லி தோத்திரங்கள் சொல்லி இறைவனை கும்பிடுறது, இது நாங்கள் வந்து கிரியைக்குள்ளே வருது. இப்படி நீங்கள் இறைவனை கும்பிட்றதா இருந்தால் அது கிரியாக இருக்கும். இப்போ சில இடங்களில் சொல்லுவாங்க, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து நமசிவாய சொல்லணும்னும் அதோட இந்த குடும்பத்தை எல்லாம் உதறி ஒரு துறவரம் போனவங்க வந்து சிவாய நமன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் இந்த சரியன்றது உழவர தோண்டும் இந்த உடலை வருத்தி செய்கிறதும், கிரியன்றது மனசால இறைவனை வேண்டுறது. இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே கடவுளுக்கு பூசை பண்ணுறது இதெல்லாம் கிரியைக்குள்ள வருது. இல்லை நீங்கள் வந்து பூசை பொருட்கள் எல்லாம் எடுத்து பூசை பண்ணுறது, அது குறிப்பிட்டு இந்த விளக்கில் செய்யணும், இப்படி செய்யணும், இதெல்லாம் கிரியைக்குள்ளே வந்துடும். அப்போ உங்களுக்கு அகத்தில் பூசிக்கிறதா இருக்கலாம், இல்லை மந்திரங்கள் சொல்லி பூசிக்கிறதா இருக்கலாம், இல்லை முறையாக நீங்கள் கற்றுக்கொண்டு மலர்கள் தூவி பூசிக்கிறதா இருக்கலாம். 107 தடவை ஓம் நமசிவாய சொல்லி நான் பூ போடுறேன் அப்படின்னும் போது அது எல்லாமே கிரியைக்குள்ளே வருது. இப்படியான முறைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து கிரியைக்குள்ளே வருது. அடுத்த யோகம். இந்த யோகம்ன்றது என்னென்னா நீங்கள் கடவுளை இங்கே வெளியில் வச்சு பார்த்தீங்க. இந்த சரியலும் கிரியலும் கடவுளை நீங்கள் வெளியில் வச்சு பார்த்தீங்க, வெளியில் வச்சு பூசிச்சிங்க. இந்த யோகம்ன்றது என்னென்னா அந்த கடவுளை உங்களுக்குள்ளே தேடுறது, அந்த கடவுளை நானன்னு தேடுறது, அதுதான் யோகத்துக்குள்ளே வருது. அப்போ யோகத்துக்கு நான் இயமம், நியமம், ஆசனம், அப்புறம் வந்து மூச்சு பயிற்சிகள் இருக்கலாம், தாரணை, சமாதின்னு சொல்லி தியானம் செய்கிறோம் தானே, அது எல்லாமே இந்த யோகத்துக்குள்ளே தான் வருது. உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்கிறீங்க, வேறு எந்த முறையும் செய்யலை, ஸோ அது யோகத்துக்கு கீழே வருது. அந்த யோகம்ன்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, யோகத்துக்கு கீழே வருது. அடுத்த ஞானம்ன்றது இறைவனை பற்றியே படித்து கற்றுக்கொள்கிறது. புத்தகங்களை படித்து தேடல் மூலமாக ஆராய்ச்சி மூலமாக கற்றுக்கொள்கிறத ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஆகர்ஷண யோகம்ன்றது இந்த யோகத்துக்குள்ளே தான் வருது, இந்த 4 யோகத்துக்குள்ள. இந்த ஞானம்ன்றது கூட கடவுளை வெளியே வச்சு தான் பார்க்குறது. இந்த யோகம் என்னென்னா அது கடவுளை உங்களுக்குள்ளேயே தேடுறது போல். கடைசியாக நான் கடவுளை மாதிரி உட்கார்ந்து கடவுளை மாதிரி நினைச்சு கடைசியாக நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளும், அந்த கடவுளே எனக்குள்ளே தான் இருக்காருன்ற தெரிஞ்சுக்கொள்கிறது தான் இந்த யோகம். அதனால தான் சிவவாக்கியர் சொல்கிறார் அப்படின்னா, என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை ஞான் அறிந்து கொண்டவன், என்னிலே இருந்து நான் அறிந்து கொண்டேனே. இப்போ என்னிலே இருந்த ஒன்று யாவர்கான வல்லரோன்னு அவர் கேட்டுட்டு என்னிலே இருந்து நான் அறிந்து கொண்டேனேன்னு அவர் சொல்கிறார். அப்போ அதில் நீங்கள் உங்களை ப்ராப்பராக ஒரு பொசிஷனில் நீங்கள் இருந்து எந்த அசைவும் இல்லாமல் இந்த உடலை கடந்து நீங்கள் யாருன்றதை காண்றதை யோகம்னு சொல்கிறோம். பட் இதில் இது சிறந்ததுன்னு நான் எனக்கு சொல்ல முடியலன்னா கூட, பட் இங்கே உண்மையிலேயே நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியதும் நீங்கள் சரியான வகையில் இதில் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கும் இந்த பூசை புனஸ்காரங்களில் நீங்கள் போகிறத விடவும் இந்த யோகம் சிறந்தது. இந்த யோகம் வந்து கிரியா யோகம்,
இல்லையண்டா உங்களுக்கு கிருஷ்ணன் சொல்லி கொடுத்தா இருக்கலாம், கர்ம யோகம், அதாவது எதுவுமே இல்லாமல் செயலை செய்கிறேன் கடவுளை பார்த்தபடி, இப்படி நிறைய இருக்குது. வசிஷ்டர் சொல்லி கொடுத்த யோகமாக இருக்கலாம். அப்போ எக்கச்சக்கமாக இந்த யோகங்கள்லேயே நிறைய வழிகள் இருக்குது, நிறைய காலங்காலமாக நிறைய சொல்லப்பட்டு வந்திருக்குது யோகங்கள்லேயே. அப்போ அதில் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உகந்ததாக இல்லை. அடுத்த வீடியோவில் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து விபாசனா தியானம் போயிருந்தாங்க. அதாவது என்னோடய கடனை அடைக்கிறதுக்காக விபாசனா தியானம் போயிருந்தேன். பட் எனக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் வரலன்ற சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் பிஎம்எக்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மூலமாக இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இந்த யோகங்கள்லேயே சிறந்த யோகம்னு சொல்லும்போது, நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த யோகங்கள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி காலகட்டத்தில் உகந்த இருக்கான்னு கேட்டால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை செய்கிறதுகளும் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி யோகம்னு சொல்லும்போது அங்கே சொல்லப்படுற விஷயங்களும் எங்கள் வாழ்க்கைக்கும் அது முரணாக இருக்கும். சில விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. சிலது எங்களோட குடும்ப வாழ்க்கையில் செஞ்சு கொள்ள முடியாது. நான் வேலைக்கு போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அங்கே செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த ஆகர்ஷண யோகம்ன்றது என்ன ஆகுதுன்னா, நான் என்னோடய டே டு டே லைஃப்க்கு செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். நான் எந்த வகையில் இந்த லைஃப்பை விட்டு விலகலை. நான் வந்து துறவரம் போகலை. நான் எதையும் என்னோடய ஃபோன் பார்க்குற பழக்க வழக்கங்களை ஸ்டாப் பண்ணலை. நான் என்னோடய சாப்பாட்டில் சில மாற்றங்களை கொண்டு வரல. நான் கோயிலுக்கு போகலை, கடவுளை மன்றாடலை, எதுவும் பண்ணலை, அழலை. என்னோடய மதங்கள் சொல்கிற விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணலை. ஆனால் நான் எனக்குள்ள சில விஷயங்கள் இருக்கிற மூலமாக நான் இந்த பாடியிலேருந்து இன்னொரு ஹியூமன் பீயிங், நான் வந்து இந்த உடலையும் தாண்டி ஒரு மனிதன், இந்த உடலாக நான் இல்லை, இந்த மனதாக நான் இல்லை, எனக்குள்ளே இன்னொன்று இருக்குது என்றதை அறிஞ்சு கொள்வது மூலமாக நான் என்னோடய வாழ்க்கையில் சக்ஸஸ் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் தியானத்திலிருந்து இதெல்லாம் கண்டு கடவுள் அடையிற நோக்கங்களை எல்லாம் கண்டு என்ன எனக்கு பிரயோசனம் கிடைக்க போகுது? அப்போ அதோட ரிசல்ட்ஸ் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கணும். வாழ்க்கையில் நான் என்னோட இந்த ஆன்மீகத்தில் எனக்கு வர்ற ரிசல்ட்ஸ்களும் அங்கே நான் எடுக்கிற சக்ஸஸும் என் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அதைத்தான் உண்மையான சக்ஸஸ்ன்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த சக்ஸஸ் எடுத்துக்கணும்னா இந்த ஆகர்ஷண யோகம் உங்களுக்கு பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். அப்போ இந்த 4 வகையில் எங்களுக்கு வந்து சைவ பாதங்கள் இருக்குது. அதில் யோகம்தான் எங்களுக்கு வந்து சிறந்ததுன்னு சொல்லி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகர்ஷண முறைமை ஒன்று இருக்குது. அந்த முறைமையை படித்து கொள்வது மூலமாக நான் இன்றைக்கி பெருசாக நினைக்கிறேன், இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நினைக்கிற விஷயங்களே பிரச்சனை இல்லை, சிவத்து வெறும் சுச்சுவேஷன் தாண்டி எனக்குள்ளே நான் என்ன அறிஞ்சு கொள்வது மூலமாக நான் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை, அது ஒரு சுச்சுவேஷன் தான், அதை நான் சரி பண்ணி கொள்கிறேன்றதை தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதை தெரிஞ்சுக்கொள்வது மூலமாக என் வாழ்க்கையில் என் வேலையோ என் பிஸ்னஸோ இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஆசைப்படுற விஷயங்களை அச்சீவ் பண்ணி கொள்கிறேன். அதைத்தான் ஈர்ப்பு விதின்னு அதுக்குள்ளே போகிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களில் நாங்கள் ஏன் ஆகர்ஷண யோகம் படிக்கணும், அது எந்த வகையில் இந்த சைவ நாட்பாதங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு என்றதை உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். உங்களுக்கு ஆகர்ஷண யோகம் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் ஸ்க்ரீன்லும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.